நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து 3ஆம் குறள். மலர் மிசை ஏகினான் மாநடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். ஜீவனுள்ள பொருட்கள் உதாரணத்திற்கு மலரை போன்று வேறொன்றுமில்லை. நல்ல வாசனை, மனம், சாஃப்ட்னஸ், இன்னும் வேறென்ன சொல்ல. மலர் போன்ற மனதில் ஏகினான், அதன் மீது இருப்பவனாகிய இறைவனின் மாநடி பெரிய திருவடிகளை சேர்ந்தார், அதை சென்று அடைந்தவர், அதாவது நினைவில் கொண்டிருப்பவர் நிலமிசை இப்பூ உலகில் நீடூடி வாழ்வர், நீண்ட காலம் வாழ்வார் என்கிறார் நம் திருவள்ளுவர். ஒரு கதை பார்ப்போமா? பண்டைய காலத்தில் மிருகண்ட முனிவரும் அவரது மனைவி மருதவதியும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் சிறந்த சிவபக்தர்கள். எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லோருக்கும் உதவியாகவும் இறைப்பணியில் ஈடுபட்டு சிறப்பாக வாழ்ந்தனர். அவர்களது ஒரே குறை குழந்தை செல்வம் இல்லாததுதான். வருத்தமுற்ற மிருகண்ட முனிவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய சென்றார். அவரது தவ வலிமையை மெச்சி சிவனும் நேரில் காட்சி தந்து 2 ஆப்ஷன் கொடுக்கிறார். ஒன்று, 100 பிள்ளைகள் 100 வயது வரை வாழ்வார்கள். அவர்களுக்கு ஆனால் ஞானமில்லை, முட்டாள்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட குழந்தை செல்வம் வேண்டுமா? இல்லை என்றால் ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் சிறந்த சிவபக்தனாகவும் தெளிந்த ஞானமுடையவனாகவும் இருப்பான், பக்திமானாக இருப்பான். ஆனால் அவனது வயதோ 16 மட்டுமே என்று கேட்கிறார். மிருகண்ட முனிவர் 2nd ஆப்ஷன் லாக் செய்கிறார். அதாவது அவருக்கு சிறந்த ஞானமுள்ள ஒரே குழந்தை போதும் என்று நினைக்கிறார். நாட்கள் செல்கிறது. மருதவதியும் கருவுற்றாள், மார்க்கண்டேயனை ஈன்றெடுத்தாள். குழந்தையும் நன்றாக வளர்ந்தது. இறை அருள் பெற்றதல்லவா? சிறந்த பக்தனாக, விஷ்ணு பக்தனாகவும் இருந்தது, சிவன் பக்தனாகவும் இருந்தார். பல கலைகளை கற்று சிறந்த ஞானமுடையவராக திகழ்ந்தார். 16 வயது நெருங்கும் பொழுது பெற்றோர் கவலையுற்றனர். மார்க்கண்டேயன் அந்த விவரத்தை அறிகிறார். இதில் பலவிதமாக கூறுவார்கள். சிவன் நேரடியாக மார்க்கண்டேயனுக்கு காட்சி தந்ததாகவும், ஒரு சிலர் யமதர்மராஜரின் பாசக்கயிறு சிவனையும் சேர்ந்து பட்டதால் சிவன் காட்சி அளித்ததாகவும் கூறுவர். எதுவாகினும் மார்க்கண்டேயனின் பக்திக்கு மெச்சி இறைவன் அங்கே காட்சி அளிக்கிறார். மார்க்கண்டேயன் சிவனே கதி என்று அவரது திருவடியை சென்று அடைந்ததால் மட்டுமே அவருக்கு இந்த நல்வாழ்வு கிடைத்தது. யமனிடம் ஆணையிடுகிறார் இறைவன், இனி என்றும் மார்க்கண்டேயன் சிரஞ்சீவியாக இருப்பார் என்று. சிரஞ்சீவி 8 பேருளுள் மார்க்கண்டேயரும் ஒருவர். சிரஞ்சீவி என்றால் காலம் காலமாக அவர்களுக்கு இறப்பே கிடையாது. ஊழி காலம் வரும்பொழுது, அதாவது கலியுகத்தில் நமக்கு காலங்கள் சென்றுட்டு பிரளயம் வந்து எல்லா அழிய நேரத்திலையும் இவர்கள் மட்டுமே இறைவனோடு கூட இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த மார்க்கண்டேயர். இறைவன் அடி சேர்ந்ததால் அவர் எப்பேற்பட்ட ஒரு நிலையை சென்றடைந்தார் பார்த்தீர்களா? நாமும் இறைவனை மனதால் நினைத்து சிந்தையில் தொழுது அவனடி வணங்கி அவன் குரல் கேட்டு நடப்போமாக.